எத்தனை ஆறுகள் செத்து போச்சு. அடையாறு ஆறு செத்துருச்சு, கூவம் ஆறு செத்துருச்சு. அது மட்டும் நம்ம கண்ணுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி நிறைய ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்த காலங்கள், டேமெல்லாம் கட்டி நம்ம கல்லணையெல்லாம் கட்டி தண்ணிகளை பாதுகாத்த காலங்கள் போய் இப்போ இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு வரதை பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நொய்யல் ஆறு. நொய்யல் ஆறு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணிக்கு ஈக்குவலான ஒரு மேட்டராக இருந்தது. சிறுவாணி தண்ணி எப்படி நம்ம நெல்லி இதிலெல்லாம் அடித்து அப்படியே வந்து ஒரு டேஸ்ட்டே எவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கும். இப்போ சிறுவாணி தண்ணி யாருமே குடிக்கிறது இல்லை, கேரளாக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வீட்டிலலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சைல்ட்ஹுட்டில் எல்லா டேப்லேயுமே சிறுவாணி, பாத்ரூம்லேயே சிறுவாணி தண்ணி தான் வரும். இப்போ கொஞ்சம் அத்திக்கடவு தண்ணி வருது. அட்லீஸ்ட்டுக்கு அடுத்தது கார்ப்பரேஷன் வாட்டருக்கு போயாச்சு ஆல்ரெடி. இப்போ நிறைய இடத்துல கார்ப்பரேஷன் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் மிக்ஸ் ஆகி தான் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு. எஸ்பெஷலி இப்போ வந்து வடவள்ளி அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் தான் மேக்ஸிமம் வருது. இப்படி இருக்கும்போது நொய்யல் ஆறு எவ்வளோ முக்கியமான ஒரு ஆறு இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் நொய்யல் ஆறோட கரெக்ஷன். பேரூரில் ஆரம்பித்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர் அந்த சைடில் ஆரம்பித்து திருப்பூர்லாம் தாண்டி நமக்கு ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து அது வரைக்கும் கனெக்ஷன் ஆகிற ஒரு முக்கியமான ஆறு. கிட்டத்தட்ட ஆற்றுப்பாலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப விசிபிளாக இருக்கும். நம்ம பாஸ்பேட்டுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான கெமிக்கல் இருக்குது இல்லைங்களா, அதாவது டிட்டர்ஜென்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நுர பொங்கி வரும், நம்ம துணிக்கெல்லாம் போகலாம். அந்த சாயக்கழிவுகள் வந்து அதிக அளவில் அதை தள்ளி விட்டு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட டெட் ரிவர்னு இன்னும் அறிவிக்கப்படல. கூவம் அடையார் மாதிரி எத்தனை வருஷமாக சென்னையில் எத்தனை ஆட்சிகள் மாறிடுச்சு, எத்தனை பார்ட்டிகள் காங்கிரஸ்லேருந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் 10,000 கொடுக்குறேன் 15,000 கொடுக்குறேங்கிறாங்களே தவிர அந்த இடத்த என்னவா மாற்றலாம், எப்படி அதை வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் யாரும் முன்னெடுக்கலை. அந்த மாதிரியான நொய்யல் ஆறு வந்து கிட்டேயே போக முடியல. இன்னும் சொல்லப்படுறாங்க ஒரு ஆய்வில், நொய்யல் ஆறுக்கிட்ட போய் வீடியோ எடுத்து போடுறவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த தண்ணியை தொடாதீங்கன்னே சொல்கிறாங்க. அந்த காற்று அவ்வளோ மாசுங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம வந்து தீர்த்தே ஆகணும். ஸோ நம்ம ஆறுகளை காப்பாற்றியே ஆகணும். இதையும் டெட் ரிவர் ஆக்கிட்டோன்னா பின்னால் பார்த்திங்கன்னா எல்லாமே சீவேஜுக்காக ஆகிடும். அந்த ஆறுகளுங்கிறதே வந்து கழிவுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்துகிற ஒரு ட்ரைனேஜ் சீவேஜ் மாதிரி ஆயிரும். இப்போவே அப்படி தான் ஆகிட்டுருக்கு. நொய்யல் பூரா நுரையீரை, ஜிங்க்கு, காப்பரு எல்லாமே இருக்குங்கிறாங்க. இதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. பட் மேற்கொண்டு கழிவுகளை ஏற்றுறதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. சின்ன வயசுலேருந்தே தொண்டாமுத்தூர் சைடு அங்கெல்லாம் போனவங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த ஆற்றுலலாம் குளிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி இயற்கை வளங்களை யார் தான் மீட் எடுக்கிறது? ஒருவேளை இது வரைக்கும் யாரும் எந்த கட்சியும் மீட் எடுக்கலை. புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நொய்யல் ஆற்றைய ஏதாவது மீட் எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் உங்கள் வாக்கை தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் அளிக்கலாம்.